ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆஸ்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் சீசனும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபத்திலிருந்து சில வசனங்களை உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது, அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன எழுதுகிறார்னாக்கா, சத்தியத்தின்படி, ட்ரூத், உண்மை, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது, அதே போல கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, சத்தியத்தின்படி அவருடைய வசனத்தை நேசிக்கிற பிரியமான என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த நிருபமும் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் என்ன எழுதுறாருனாக்கா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அவர் என்ன எழுதுறாருனாக்கா, நம்முடைய ஒரு மனிதனுக்கு ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. அதே போல ஆத்மா வாழ்கிறது போல, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும், ஆவியிலும், உண்மையிலும், சத்தியத்திலும், ஐஸ்வர்யத்திலும், பரிசுத்தத்திலும், நீதியிலும், சரீரத்தினுடைய சுகத்திலும் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கு எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனங்களுடைய வாயை திறந்தாலே பொய் தான் வருது. பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்காங்க, ஆலயத்துக்கு செல்றாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் வாய் திறந்தாலே என்ன செய்யுது? அவன் வாயிலிருந்து பொய் தான் வருது. ஆனால் யோவான் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த காயை பார்த்து சொல்கிறாரு, நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த கடைசி காலத்தில் என்ன செய்யணும்னாக்கா, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருப்பது போல நாமளும் என்ன செய்ய வேண்டும்? உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதாவது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறாருனாக்கா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் சத்தியத்தில், உண்மையில், அன்பில், பரிசுத்தத்தில் நடக்கிறாள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் உலகத்தில் எனக்கு அதிகமான சந்தோஷம் ஒன்றுமில்லை. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாக செய்கிறாய். நம்ம எதை செய்தாலும் என்ன பவுல் சொல்கிறாரு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவுடைய நாம் மகிமைக்காக செய்யல் என்று சொல்லியிருக்கிறார். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பரிசுத்தமான வசனத்தை நாம் பின்பற்றி என்ன செய்ய வேண்டாம்னாக்கா, நாம் நமக்கும், அதாவது நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய, சகோதரருக்கும் அந்நியருக்கும் இந்த காய்வு போல் என்ன செய்யணும்? செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்ய வேண்டும். நாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். நான் போதித்தால் கர்த்தருடைய வசனத்தின்படி போதிக்க வேண்டும். நாம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் கர்த்தருடைய நாம் மகிமைக்காக நம்ம அதை செய்ய வேண்டும். அதுதான் சொல்கிறாரு. அதாவது, அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்னாக சாட்சி சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய அன்பை குறித்து என்ன செய்யணும்? நம்முடைய சபைக்கு முன்பாக நம்மளை குறித்து அவர்கள் என்ன செய்யணும்? சாட்சியாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளியாக இருக்கிறோம். அதாவது, யாரெல்லாம் உண்மையுள்ளவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய ஊழியத்துக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கும், தேவனுடைய வேலைக்கும் ஃபிட் பர்சனாக இருப்பாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறார், நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை நாம் என்ன செய்யணும்? நம்மிடத்தில் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு நாம் நட்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவர் கடைசியாக என்ன சொல்கிறார்னா, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல், அதாவது என்ன செய்ய சொல்கிறாருனாக்கா, நன்மையானதை பின்பற்று. ஏன் நன்மையை பின்பற்ற சொல்கிறார், தீமையை பின்பற்றான்னு சொல்கிறாருனாக்கா, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான்.
அதாவது பொய் பேசுகிறவன் சாத்தானால் உண்டாயிருக்கிறான், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், அதே சத்தியத்தின்படி நடக்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அன்பா இருக்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், அன்பில்லாதவன் சாத்தானால் உண்டாயிருக்கிறான். அதே மாதிரி வந்துட்டு நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், அதே மாதிரி தீமை செய்கிறவன் சாத்தானால் உண்டாயிருக்கிறான். அதனால தான் அவர் என்ன சொல்றாருனாக்கா, 3 காரியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தில் எழுதி வச்சுக்க. என்னன்னாக்கா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். 2வது அவர் என்ன சொல்றாருனாக்கா, பிரியமானவனே, சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் நீ உண்மையாய் செய்கிறாய். 3வது அவர் என்ன சொல்றாருனாக்கா, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லி உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் இந்த வசனத்தை கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறாரு, உனக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை இந்த வசனத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெயர் பெயராய் ஆஸ்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.